இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நெகிரி செம்பிலான் ஒற்றுமை அரசுக்கான அம்னோவின் ஆதரவு தொடரும். சாஹித் அறிவிப்பு. நெகிரி செம்பிலான் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு அம்னோ தொடர்ந்து ஆதரவளிக்கும் என அதன் தலைவர் டத்தஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்துள்ளார். மாநில அம்னோ தலைவர்களின் சில கருத்துகள் வேறு மாதிரியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக மாறும் எண்ணம் கட்சிக்கு இல்லை. கட்சிக்குள் உள்ள வேறுபட்ட கருத்துகள் அம்னோவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை பிரதிபலிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். அம்னோவின் 14 சட்டமன்ற உறுப்பினர்களும் மந்திரி பெசார் டத்தஸ்ரீ அமீருடின் ஹருனை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்பதே அம்னோ உச்சமன்றத்தின் முடிவாகும். அரசியல் நிலைத்தன்மையை பேணுவது முக்கியம் என துணை பிரதமருமான அவர் வலியுறுத்தினார். நெகிரி செம்பிலான் சமஸ்தானாதிபதி துவாங்கு முக்ரேஸ் துவாங்கு முனாவிரை பதவியிலிருந்து இறக்கும் உன்னாங் எனப்படும் 4 மாவட்ட ஆட்சியாளர்களின் முயற்சியால் நிலவும் அரசியல் சூழ்நிலையை தீர்க்க அங்கு PHBN இணைந்து அமைத்துள்ள ஒற்றுமை அரசாங்கத்தை காப்பாற்ற தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விவகாரத்தில் அமீனுடன் செயல்பட்ட விதம் சரியல்ல என்றும் தேவைப்பட்டால் எதிர்க்கட்சியாக செயல்பட தயார் என்றும் நெகிரி அம்னோ தலைவர் டத்தஸ்ரீ ஜலாலுடின் அலியாஸ் முன்னதாக கூறியிருந்த நிலையில் சாஹித்துடன் பேச்சு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. செப்டம்பர் முதல் குடிநுழைவு செயல்முறையை MyNIISE அமைப்பு 4 வினாடிகளுக்குள் முடிக்க முடியும். சைஃபுதீன். MyNIISE எனப்படும் நாட்டின் நுழைவாயில்களில் செயல்படுத்தப்படவுள்ள தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு அமைப்பு செப்டம்பர் மாதம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் நிலையில் பயணிகளை சோதிக்கும் செயல்முறையை 4 முதல் 5 வினாடிகளுக்குள் முடிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திறமையானதாக கருதப்படும் இந்த அமைப்பு நாட்டின் எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் கூறினார். மலேசிய குடிநுழைவு அமைப்புக்கு மாற்றாக வரும் இந்த புதிய அமைப்பு முக அங்கீகாரம், QR குறியீடு, கடப்புதழ் ஆகிய 3 முறைகள் மூலம் அனுமதி வழங்க ஏதுவாக படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எனவே இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பிற்காலத்தில் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் போது அல்லது நாட்டிற்கு வருகை புரிவது என எதுவாக இருந்தாலும் விமான நிலைய நெரிசலை நாம் எதிர்கொள்ள விரும்ப மாட்டோம் என்பதை உணர்வோம் என்று நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் அலுவல் பணி நிமித்த வருகைக்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் இத்தகவலை வெளியிட்டார். KLIA ஏரோ ட்ரெயின் மே இறுதிக்குள் 24 மணி நேர சேவை. அந்தோனி லோக். KLIA ஏரோ ட்ரெயின் ரயில் சேவை இம்மாத இறுதிக்குள் மீண்டும் 24 மணி நேரமும் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்தின் 2 முனையங்களுக்கு இடையே பயணிகள் ஏற்றி செல்லும் இந்த ஏரோ ட்ரெயின் சேவை தற்போது பராமரிப்பு பணிகளுக்காக இரவில் சில மணி நேரங்கள் நிறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனைத்து தொழில்நுட்ப சோதனைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான அறிக்கை தற்போது நில பொது போக்குவரத்து நிறுவனமான அப்பாட்டிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் இறுதி ஆய்வு மற்றும் பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்தவுடன் மே மாத இறுதிக்குள் ஏரோ ட்ரெயின் சேவை முழுமையாக தொடங்கும் என்றார் அவர். கடந்த 2025 ஜூலை மாதம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்த இந்த ஏரோ ட்ரெயின் இதுவரை சுமார் 7 மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கியுள்ளது. இந்நிலையில் 24 மணி நேர சேவை மீண்டும் தொடங்குவது விமான நிலையத்தின் நெரிசலை குறைப்பதோடு பயணிகளின் பயண நேரத்தையும் மிச்சப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாக தினம் மற்றும் மாமன்னர் பிறந்த நாளுக்கு பொது விடுமுறையை அறிவித்த புத்திரஜயா. மனிதவள அமைச்சர். மே மாத இறுதியில் மற்றும் ஜூன் தொடக்கத்தில் மலேசியர்கள் நீண்ட வார இறுதி விடுமுறையை அனுபவிக்க உள்ளனர். இது குறித்த தெளிவான விளக்கத்தை மனிதவள அமைச்சு வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான விசாக தினம் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 1 திங்கட்கிழமை அன்று மாமன்னரின் அதிகாரப்பூர்வ பிறந்தநாள் பொது விடுமுறையாகும். மாமன்னரின் பிறந்தநாள் என்பது தனியார் துறையினருக்கு மாற்று விடுமுறை வழங்க முடியாத வகையில் கட்டாய ஊதியத்துடன் கூடிய விடுமுறை ஆகும். ஆனால் விசாக தினம் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் பலருக்கு ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை அன்று மாற்று விடுமுறை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மனிதவள அமைச்சர், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக கொண்டு விசாக தின நிறுவன விடுமுறையாக அங்கீகரித்துள்ள முதலாளிகள் ஜூன் 2 செவ்வாய்க்கிழமையை மாற்று விடுமுறையாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள பணியாளர்கள் வார இறுதியில் 4 நாட்கள் தொடர் விடுமுறையை அனுபவிக்க வழி ஏற்பட்டுள்ளது. பாலிங்கில் உள்ள பட்டறையில் சுடும் ஆயுதங்கள் கண்டுபிடிப்பு, மெக்கானிக் கைது. பாலிங் மாவட்டத்தில் ஒரு போலி கைத்துப்பாக்கி உட்பட 5 துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்காக மெக்கானிக் மற்றும் பட்டறை உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 45 வயதான அந்த உள்ளூர்வாசி மே 1ஆம் தேதி நள்ளிரவு மணி 12:30க்கு சம்பந்தப்பட்ட பட்டறையில் கெடா குற்றப்புலனாய்வு துறையின் உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினரால் கைது செய்யப்பட்டதாக கெடா போலீஸ் தலைவர் நத்தோ அட்லி அபுஷா தெரிவித்தார். இந்த சோதனையில் 2 கைத்துப்பாக்கிகள், 2 தோட்டாக்கள், பழுப்பு நிற மர பிடிப்புகளுடன் கூடிய 2 கருப்பு நிற நீண்ட துப்பாக்கிகள் மற்றும் 17 தோட்டாக்கள், தாய்வானில் தயாரிக்கப்பட்டது என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கருப்பு நிற போலி கைத்துப்பாக்கி, காலி தோட்டாக்கள், 130 இரும்பு குண்டுகள், ஒரு காற்றழுத்த கருப்பு நிற கைத்துப்பாக்கி உரை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அட்லி கூறினார். சந்தேக நபர் போதைப்பொருள் பயன்படுத்தும் அறிகுறி கொண்டிருப்பதும் அவரது சிறுநீர் பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. போலி எண்பட்டைகள் கொண்ட வாகனத்தில் 5 லட்சம் கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல். கடத்தல் சிகரெட்டுகள் கண்டுபிடிக்காமல் இருப்பதற்காக போலி பதிவு எண்களை கொண்ட வாகனங்களை கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை பொது நடவடிக்கை படையினர் கோத்தபாரு கம்புங் பந்தாய் சபாக்கில் இரவு மணி 9:30க்கு மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 கார்களிலிருந்து 5 லட்சம் சிகரெட்டுகளை பறிமுதல் செய்ததோடு ஒருவர் கைது செய்யப்பட்டதாக பொது நடவடிக்கை பிரிவின் தென்கிழக்கு படையின் கமாண்டர் முதுநிலை உதவி கமிஷனர் அகமது ராட்சி உசைன் தெரிவித்தார். அமலாக்க படையினரின் இருப்பை உணர்ந்த சந்தேக நபர்கள் 2 வாகனங்களையும் கடத்தல் பொருட்களையும் கைவிட்டுவிட்டு சம்பவ இடத்திலிருந்து படகில் தப்பிச் சென்றனர். கடத்தப்பட்டதாக நம்பப்படும் சுமார் 9 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள மொத்தம் 5 லட்சம் சிகரெட்டுகள் அடங்கிய 50 பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பறிமுதலில் 2 வாகனங்களும் அடங்கும். இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 9,60,000 ரிங்கிட் ஆகும் என அகமது ராட்சி கூறினார். டாமன்சாராவில் 2 கத்திகளுடன் ஆடவர் ஆவேசம், போலீஸ் வளைத்து பிடிப்பு. டாமன்சாரா பெட்டானாவில் 2 கத்திகளுடன் ஆவேசமாக நடந்து கொண்ட ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 7 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சந்தேக நபர் ஆபத்தான முறையில் நடந்து கொண்டு அருகில் இருந்தவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தார். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க எந்த பெரிய சேதமும் ஏற்படுவதற்கு முன் அவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவர் மேல் நடவடிக்கைக்காக டாமன்சாரா போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டார். பொது இடத்தில் அபாயகரமான ஆயுதம் வைத்திருந்தது தொடர்பில் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்படுகிறார். 4 வயது சிறுமியின் கையை கண்ணி போகும் அளவுக்கு திருகிய பாலர்பள்ளி ஆசிரியைக்கு 1200 ரிங்கிட் அபராதம். தனது பராமரிப்பில் இருந்த சிறுமியின் கைப்பகுதியில் கண்ணி போய் இருக்கும் அளவுக்கு திருகி காயப்படுத்திய குற்றச்சாட்டை பாலர்பள்ளி ஆசிரியை ஒருவர் நேற்று யாங்பெங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். மேலும் அந்த சம்பவத்தின் போது தனது உணர்வை கட்டுப்படுத்த தவறியதற்காக நூருல் அமீரா நதாசியா முகமது நஸ்ரி என்ற அந்த ஆசிரியை நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் அருண் நோவல்தாஸ் 1200 ரிங்கிட் அபராதம் விதித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் குற்றம் சாட்டப்பட்டவர் 1 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். 25 வயதான நூருல் அமீரா ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு பத்பஹாட் தமான் செயின்தாங் ஜெயாவில் உள்ள மழலையர் பள்ளியில் 4 வயது சிறுமிக்கு வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்தியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறுமியை மழலையர் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து சென்ற அதன் தாயார் அந்த சிறுமியின் கைப்பகுதியில் கண்ணி போயிருந்த காயத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்ததோடு இது குறித்து போலீசிலும் புகார் செய்தார். டுங்கோனில் பெர்ஹெலிதான் பொறியில் சிக்கிய சூரிய கரடி. பெர்ஹெலிதான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையாக வடிவமைக்கப்பட்ட பொறியில் நேற்று ஒரு சூரிய கரடி வெற்றிகரமாக நுழைந்ததால் கம்புங் ரந்தாவ் அபாங் குடியிருப்பு வாசிகள் நிம்மதி பெருமூச்சு அடைந்தனர்.
காலை மணி சுமார் 6:45 அளவில் அவர் தனது தோட்ட பகுதியில் பெர்ஹெலித்தான் அமைத்த புரையில் சூரிய கரடி நுழைவதை கண்டதாக குடியிருப்பு வாசிகளில் ஒருவர் கூறினார். மார்ச் 2ஆம் தேதியன்று 40 கிலோ எடையுள்ள ஒரு சூரிய கரடி பெர்ஹெலித்தான் அமைத்த பொறியில் நுழைந்ததாகவும், ஆனால் அடுத்த நாள் தனது தோட்டத்திற்கு அருகில் மற்றொரு கரடியை கண்டதாக அவர் குறிப்பிட்டார். பொறி வைக்கப்பட்ட 2 மாதங்களாக தாம் எப்பொழுதும் பலாப்பழம் மற்றும் செம்பட்டாக் தோள்கள் போன்ற இறைகளையும் சமையல் எண்ணெயையும் வைத்து வருவதாகவும், நல்ல வேளையாக நேற்று மற்றொரு கரடி வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். இதனிடையே மேலும் ஒரு சூரிய கரடி இன்னும் பிடிபடாமல் சுற்றித் திரிவதாகவும், இந்த நிலைமை குடியிருப்பாளர்களை கவலையடைய செய்வதாக ரந்தவ் அபாங் கிராம பாதுகாப்பு மேம்பாட்டு குழுவின் தலைவர் அட்டான் மாட்னோர் தெரிவித்தார். ஜப்பானுக்கு அனுப்பப்பட்ட யானைகள் நலன் விவகாரம் தூதரக உறவை கருத்தில் கொண்டு கவனமாக கையாளப்படும். பேராக் எக்ஸ்கோ. மலேசியாவிலிருந்து ஜப்பானுக்கு அனுப்பப்பட்ட 3 யானைகள் தொடர்பான விவகாரம் யானைகளின் நலனும் தூதரக ஒப்பந்தங்களும் கருத்தில் கொண்டு கவனமாக கையாளப்படுகிறது. பேராக் மாநில வீடமைப்பு மற்றும் ஊராட்சி குழு தலைவர் சாண்ட்ரியா எங் யானைகளின் நலனை உறுதி செய்ய தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தாரா, அமோய் மற்றும் கெலாட் ஆகிய 3 யானைகள் பாதுகாப்பு மற்றும் இருநாட்டு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டன. யானைகளை மீண்டும் கொண்டு வருவது உள்ளிட்ட எந்த முடிவும் மலேசியா மற்றும் ஜப்பான் இடையிலான ஒப்பந்தங்களை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் தூதரக உறவுகளும் யானை நலனும் முக்கியம் என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கவலை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மை மற்றும் விலங்கு பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது.